திராவிடத்தால் தமிழகம் வளர்ந்ததா? வட இந்தியா ஏன் வளரவில்லை? ஸ்ரீ நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தவும். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, திராவிட கட்சிகள் தான் தமிழக வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் வட இந்தியாவோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம். என் உயிரினும் மேலான பாரதிய தமிழ் சொந்தங்களே வணக்கம். இந்த நற்பவி சேனல் மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தலைப்பிலே பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு திராவிடம் தான் காரணம் அப்படின்ட்டு. எந்த அர்த்தத்தில் அது சொல்கிறீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. என்னன்னா, நம்ம உங்கள் ஈவேரா சிந்தனை அப்படியே பார்ப்போமே. ஈவேரா என்ன சொல்கிற, அப்படி உங்கள் அறிவுக்கு உங்கள் சுய சிந்தனைக்கு எட்டாத வரை நான் சொல்கிறதே கூட கேட்காதீங்கன்னு சொல்கிற அப்படி அவர் சரியா சொல்கிறது அவர் தானே? அப்படி பார்த்தா நீங்கள் அப்படி யோசிக்கணுமா இல்லையா? நம்ம யோசிக்கணும். நீங்க அவர் பக்கம் நீங்க தமிழ்நாடு தான் அந்த வட இந்தியாவோட அங்க இருக்கவங்க இங்க நிறைய பேர் வேலைக்கு வராங்க. அப்போ தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு தாராவின்னு மும்பையில் இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா? மும்பையில் தாராவியாக இருக்கட்டும், கர்நாடகாவில் தமிழர்கள் ஏரியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒடிசாவில் இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேசில் இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும், எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அந்த மாநிலங்கள் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க அந்த மாநிலங்களுக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை ஒரு ஒப்பீடாக வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது. உங்களுக்கு திராவிடத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தது, திராவிடத்துக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு எப்படி இருக்கு, இதுதான் நமக்கு வந்து முக்கியம். அதாவது மும்மூர்த்திகள் ஒன்னா சேர்ந்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் மதுரையில். இப்போ தமிழுக்குன்னு எத்தனை சங்கங்கள் இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு மதுரையில தமிழகத்துல தமிழை வளர்க்கறதுக்கு எத்தனை சங்கங்கள் இருக்கு? கிடையாது. நம்ம விரல விட்டு எண்ணிடலாம். இன்னும் நம்ம சிந்தனைக்கு வந்து எட்டாது. 18 சித்தர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் இதெல்லாம் வச்சு பண்ணாங்க. 18 சித்தர்கள் இருந்தாங்க. இப்போ எத்தனை அவங்க கண்டுபிடிச்ச எத்தனை ஆயுர்வேத மருத்துவங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு? அதையும் உங்களால சொல்ல முடியாது. எவ்வளவோ தமிழ் புலவர்கள் இருந்தாங்க. தமிழை வளர்க்கறதுக்காக அவங்களோட புலமை திறமையை காட்டுறதுக்கு எவ்வளவோ புலவர்கள். இப்போ எத்தனை புலவர்கள் உங்களால காட்ட முடியும்? இல்ல இந்த காலத்துக்கு வந்து புலவர்கள் எழுத்து நடையை எத்தனை பேர் காப்பாத்துறீங்க? எவ்வளவு சங்க இலக்கியங்கள் வந்து நம்ம மீட்டு எடுத்திருக்கோம். நம்ம இது வரைக்கும் நம்ம அதுல மீட்டு எடுக்கலையே. அதே மாதிரி எத்தனை கட்டடக்கலை தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஒட்டுமொத்த கட்டடக்கலை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அத்தனை கோயில்கள் அத்தனை ஆலயங்கள் இருக்கு. அதுக்கு உதாரணமா இப்ப அந்த கட்டடக்கலை எல்லாம் எங்க போச்சு? அப்போ நீங்க சொல்றதே ஒரே ஒரு விஷயத்தை வேணா ஏத்துக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிட ஆட்சியில கோவில் புதுசா இது எங்கேயுமே கட்டலை. அது உண்மைதான். கட்டடக்கலை நான் வளர்ச்சி இங்க கொண்டு வரும்போது தமிழ்நாடு தானே. என்ன வளர்ச்சின்னு கேட்கிறேன். அதாவது வெள்ளையர்கள் முதல்ல இந்தியாவுக்குள்ள வரும்போது காலடி எடுத்து வச்சு தமிழ்நாட்டில் தான் காலடி எடுத்து. எதனால தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வச்சு? அவன் வரும்போது பூம்புகா இருந்துச்சு. எவ்வளவோ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து போயிட்டு இருந்தது. அதெல்லாம் யோசிச்சுதான் தமிழ்நாட்டில் வந்து காலடி எடுத்து வச்சான். இது வந்து டெவலப்டான நேஷன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் காலடி எடுத்து வச்சான். இப்போ தமிழ்நாட்டோட பரப்பளவில் சுத்தி பார்த்தா 2000 கிலோமீட்டர் கூட வராது. நம்ம வந்து இந்தியா முழுக்க ஆண்டுட்டு இருந்தோம். இங்க குமரியில பறந்த அதே மீன்கொடி வந்து இமயத்திலையும் பறந்துச்சு. அதே மாதிரி கடல் கடந்து இந்தோனேஷியா, மலேசியா எல்லா நாடுகளுக்கும் நம்ம வந்து நம்மளோட ஆட்சியை செலுத்திட்டு இருந்தோம். நம்மளோட சூரிய தேவர் கோயில் எங்க இருக்கு? இந்தோனேஷியால இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட தமிழர்களோட எல்லை வந்து கிட்டத்தட்ட பறந்து விருந்து இருந்தது. ஆனா இப்ப அது வந்து 2000 கிலோமீட்டருக்கு சுருங்கிருச்சு. திருப்பதி தமிழ்நாட்டில் இருக்கா? ஆனா திருப்பதியில் இருக்க கல்வெட்டு ஃபுல்லா தமிழ்நாடு தான். ஆமா, ஏன் அந்த அளவுக்கு சுருங்கிச்சுன்னா அரசியல் சாசனங்கள் அந்த மாதிரி அமைஞ்சது சுருங்கிச்சு நீங்க சொல்ல வரலாம். இவங்க திராவிட கட்சிகள் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டெவலப்டு நேஷன். அதாவது நம்ம கிட்ட இம்போர்ட் இருந்தது, எக்ஸ்போர்ட் இருந்தது, ஃபேக்டரிஸ் இருந்தது, ரோடு வசதியில இருந்து எல்லாமே இருந்தது. நடுவுல வந்து மன்னிக்கவும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் இந்த சுரண்டி எடுத்துட்டு போயிட்டான். பாதி சுரண்டி எடுத்துட்டு போயிட்டான். தமிழ்நாட்டில் இல்லாத வளங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இல்லாத வளங்கள் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு கடல் வளம் இருக்கு, நில வளம் இருக்கு, மனித வளம் இருக்கு, ஆற்றல் வளம் இருக்கு, நீர் வளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவ்வளோ வளங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்த கூட்டம் நம்ம கூட்டம், தமிழர்கள் கூட்டம் வந்து அவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்த கூட்டம். நமக்கு தெரியாத நாளை படிக்காதவர்கள் நீங்கள் வந்து விரல விட்டு எண்ணிடலாம்.
படிக்காதவங்க யார் இருக்காங்கன்னு விரல விட்டு எண்ணிடலாம். எல்லாருமே படிச்சவங்க தான். அதுக்கப்புறம் படிப்பு எங்க போச்சுன்னா அது வந்து நீங்க வந்து நம்மள ஆண்ட ஆங்கிலேயர்கள்ட்ட கேட்கணும். நம்ம ஆண்ட ஆங்கிலேயர்கிட்ட கேட்கணும். இப்ப கூட நம்ம வந்து கல்வி சதவீதத்துல 100 அடையல. நம்ம இல்ல நம்ம வைரமுத்து இவங்க கூட சொல்லியிருக்காங்க, நம்ம கல்வி கொடுத்தது வந்து ஆங்கிலேயர்கள் தான். அவர் படிக்கலன்னு அர்த்தங்க. அவர் படிக்கலன்னு அர்த்தம். காரணம் என்ன? இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொல்றேனே, இப்ப இவ்வளவு விஷயங்கள் படிப்பறிவு இல்லாம இவ்வளவு விஷயங்கள் வந்ததா? அதாவது இவங்க வந்து ஒரே சில கட்டமைப்புல கொண்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் வந்து ஆள்றாங்கன்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்போ வெளியில என்னோட பைக் நிக்குது. அந்த பைக்கை வந்து இந்த குலத்தினர் தான் செஞ்சாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வீல் ஒருத்தர் செஞ்சிருக்கலாம், ஹேண்ட்பார் ஒருத்தர் செஞ்சிருக்கலாம், பெட்ரோல் டேங்க் ஒருத்தர் செஞ்சிருக்கலாம், சீட் ஒருத்தர் செஞ்சிருக்கலாம். அந்த பைக் வந்து பல்வேறு சமூகங்கள் சேர்ந்து செஞ்சிருக்கலாம். செய்துதான் அந்த பைக்கை விற்பனை செய்யறது ஒரு மார்க்கெட்டிங்னு தனியாக ஒரு டிவிஷன் இருக்கு. வாங்குறதுக்குன்னு ஒரு தனியாக நம்ம மக்கள் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லா சமூகத்தும் சேர்ந்தாதான் அந்த ஒரு பொருளை உருவாக்க முடியும். அந்த காலத்துல இவ்வளோ பொருட்கள் உருவாக்கியிருக்காங்க. கட்டடக்கலையில இருந்து ரோட்ல இருந்து ஹார்பர்ல இருந்து எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. ஒரு சமூகம் தான் உருவாக்கியிருக்காங்களா? இல்ல, எல்லா சமூகமும் உருவாக்கியிருக்காங்கல்ல. இவங்க அரசியலுக்காக அந்த ஒரு சமூகத்தை திட்டினா அவங்க அடிக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் சாது டைப்பு அப்படின்றதுனால அந்த ஒரு சமூகத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல கரெக்ட் தான். கருவறைக்கு அவங்க மற்ற யாரும் போக முடியல. கருவறைக்கு இப்ப அவங்களே போக முடியுமா? பிராமணரா இருக்காங்க, நீங்க இப்ப பிராமணரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே உங்க அந்த கருவறைக்கு போக முடியுமா? எல்லாத்துக்குமே ஒரு தாற்பயம் உண்டு. நம்ம இப்போ சித்த மருத்துவத்திலே இந்த மருந்து இந்த நோய்க்கு இந்த நேரத்தில் இவ்வளவு அளவுல தான் சாப்பிடணும்னு இருக்கு. நீங்க அந்த மருந்து சாப்பிட்ட உடனே சளி சரியாயிரும், இல்ல காய்ச்சல் சரியாயிரும், அந்த டபரா தூக்கி வாயில கொட்டிக்கிட முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு கருவறைக்கும் ஒரு சாஸ்திரங்கள் உண்டு. அந்த சாஸ்திரங்களுக்கும் விஞ்ஞான காரணங்கள் உண்டு. அந்தந்த பரம்பரையை சேர்ந்தவங்க அந்தந்த கருவறைகள பூஜை பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு அந்த கருவறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அந்த சாஸ்திரிகள் கிட்ட நீங்க கத்துக்கிட்டு அந்த வாகம முறைப்படி அவங்க வழிமுறைப்படி நீங்க நெய்வேதனமா இருக்கட்டும், பூஜையா இருக்கட்டும் பண்ணலாம். இல்ல இப்ப நம்ம வளர்ச்சிக்கு வருவோங்க. வளர்ச்சி உத்தரப்பிரதேசத்தை இது பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு வளர்ந்து தானே இருக்கு. உத்தரப்பிரதேசனுக்கு எல்லா விதத்துலயும் மேல போயிருக்காங்க. முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க எந்த வளமும் உத்தரப்பிரதேசல இல்லையே. தமிழ்நாட்டுல இருக்கிற நீர்வளம் இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கிற நிலவளம் இருக்கா? நிலவளம் இருக்கு. கடல் வளம் இருக்கா? இயற்கை வளம் இருக்கா? எதுவுமே இல்லைங்க. உத்தரப்பிரதேசத்துல இருந்து நடு பிரதேசத்துல இருக்கு ரொம்ப பின்தங்கி இருந்தது. இப்போ அந்த காங்கிரஸ் ஆட்சி என்னைக்கு ஒழிஞ்சதோ இப்போ அந்த உத்தரப்பிரதேசத்துல என்னால சொல்ல முடியும், இத்தனை கிராமங்கள் வந்து டவுன் ஆயிருக்கு, இத்தனை டவுன் வந்து இத்தனை இது சிட்டியா இருக்கு. அங்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 2 மெடிக்கல் காலேஜா இருந்தது. இப்போ வந்து 22 மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க. இவ்வளவு டெவலப்மெண்ட் வந்து அவங்க காட்டாங்க. தமிழ்நாட்டுல எங்க? தமிழ்நாட்டுல எத்தனை சிட்டி வந்து எத்தனை வில்லேஜ் வந்து எத்தனை டவுன் ஆயிருக்கு, எத்தனை டவுன் வந்து சிட்டியா இருக்கு, உங்களால காட்ட முடியுமா? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இருந்தாலும் வந்து நம்ம உத்தரப்பிரதேச அந்த இது கம்பேர் பண்ணும்போது நம்ம இது வந்து கொஞ்சம் டெவலப். அது வந்து உங்களால அந்த டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஆதி நம்மளோட ரத்தம் நம்ம டிஎன்ஏல உள்ளது. சந்து வந்து முதற்கொண்டு மக்கள் உழைக்கிறாங்க. திராவிட கட்சிக்கும் இந்த வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க நிச்சயமா கிடையாது. ஆணித்தரமா சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், நிச்சயமா கிடையாது. அவங்க கல்வியில என்ன வளர்ச்சி கொண்டு வந்தாங்க? கல்வியில வந்து நம்ம வந்து அனைத்து தமிழர்களுக்கும் இலவசமா கல்வி கொடுத்துட்டோம். குருகுலத்தின் மூலமா அனைத்து தமிழர்களுக்கும் இலவசமான கல்வி. தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, ஜப்பான்ல இருந்து சீனால இருந்துலாம் வந்து இங்க கத்துட்டு போயிருக்காங்க. இங்க இருந்து போன கலை தான் யோகா கலையெல்லாம். இங்க இருந்து போன கலை தான் யோகா கலையெல்லாம் எல்லாம் இங்க இருந்து கத்துட்டு போயிருக்காங்க. எல்லாமே இலவசமான கல்வி, இலவசம். உங்களுக்கு மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னைக்குமே வந்து பூர்த்தி ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு எத்தனை இப்போ நான் வந்து எஸ்ஆர்எம்ல படிச்சேங்க. எஸ்ஆர்எம்ல எம்பிஏ படிச்சேன். நான் வந்து எனக்கு கீழே இருக்கவங்க எத்தனை பேர் எஸ்ஆர்எம்ல படிக்க முடியும்? காசு இருந்தாலும் படிக்க முடியும். எத்தனை பேர் வந்து நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி டாக்டர் ஆயிருக்காங்க? எத்தனை ஏழை மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் முன்னாடி டாக்டர் ஆயிருக்காங்க? இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆயிருக்காங்க? இந்த ஒப்பீடு நீங்க பாருங்க. உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான மெடிக்கல் காலேஜ் இருக்கு. கவர்மெண்டா பிரைவேட்டா? பிரைவேட்டு தான் அதிகமாக இருக்கு. முடிஞ்சு போச்சே. இப்போ கல்வி வியாபாரம் தானே. இங்க கல்வி வந்து வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல குருவுக்கு வந்து ஒரு மரியாதை இருந்ததுங்க. குரு வந்து ஒரு மாணவன்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னா அந்த குரு மேல வந்து 100% மரியாதை இருந்தது. இன்னைக்கு அந்த மரியாதை எங்க போச்சு? தமிழ்நாட்டுல ஒரு குரு வந்து ஒரு மாணவனை அடிக்க முடியாது, திட்ட முடியாது, முறைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நீ அவங்களாம் அதெல்லாம் பண்ணிட்ட மக்கள் படிச்சிருவாங்க. அறிவு வளர்ந்துருமே. அறிவு வளர்ந்துட்டா நமக்கு எதிரால ஓட்டு போடுவான்.
அதாவது எதை எதை வந்து தொலைநோக்கு பார்வை யோசிக்கிறாங்களோ இல்லையோ இதை வந்து தெளிவா மக்களுக்கு அழிவு வந்துடக்கூடாதுன்றத தொலைநோக்கு பார்வை நல்லா யோசிக்கிறாங்க. அதுதான் சமச்சீர் பாடம் எல்லாமே கரெக்டாக சரியா கொண்டு வந்திருக்காங்க. சமச்சீர் பார்வை யாருக்கு சமச்சீர்? சமம் சீர் யாருக்கு உண்டான சமம், யாருக்கு உண்டான சீர்? சீர் அவங்களுக்கு போயிருது, சமம் நமக்கு கிடைக்கல. எல்லாமே அவங்க சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய கல்வியா கொண்டு வந்துட்டு அதை சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்துட்டா ஏத்துக்க முடியுமா? சரிதான். இது அதாவது நம்ம ஜென்ரலாக நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். இவங்க இந்த விஷயத்த சொல்றாங்களே, இது உண்மையா இல்லையா? நம்ம பாட்டன், நம்ம முப்பாட்டன், நம்ம பூட்டனுக்கு பூட்டன், இவங்களாம் எப்படி என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, நம்ம என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்? எத்தனை பேர் ராஜாங்கத்தில் இருந்து எத்தனை பேர் இப்போ வந்து அடிமட்ட இதுக்கு மாறி இருக்கிறாங்க? எத்தனை பேரோட சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு? ஏழ்மைன்றது வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏழ்மை. வெள்ளக்காரனா முகலாயன்னு இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏழ்மையே கிடையாது. அது ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டே உண்டு. கோழி மேயுமா, தோட்டத்துல வந்து கோழி மேயுமா, அந்த கோழியை பத்துறதுக்காக தங்கத்தட்டியை தூக்கி எறிகிற காலம். இப்ப எரிய முடியும்? எரிய முடியும். வளர்ச்சின்றது எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். அதாவது நம்ம நிலத்தை சுருக்கிட்டாங்க, நம்ம வளத்தை சுருக்கிட்டாங்க. இப்போ தமிழ் சொல்லிட்டு அந்த சொல்ற குடும்பத்துல யாருக்குமே தமிழ் பேர் கூட வைக்கிறது கிடையாது. பேர் கூட வைக்கிறது கிடையாது. அவங்களோட நடத்தின நிறுவனங்களுக்கும் தமிழ் பேர் கூட வைக்கிறது கிடையாது. நமக்கு நம்ம பாரம்பரியமான சித்த மருத்துவத்தை ஒழிச்சாச்சு. கட்டட கலையை ஒழிச்சாச்சு. நாவாய் கட்டும், அதாவது கப்பல் கட்டும் கலையை ஒழிச்சாச்சு. இது எல்லாத்துலயும் நம்ம வந்து மேலோங்கி இருந்தோம். திராவிட கட்சி ஒழிக்கல இல்ல. ஆமா, அவங்கதான் ஒழிச்சாங்க. ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் வந்து நம்ம இப்பதானே படிப்படியா வளரத்தான். இப்பதான் நம்ம படிப்படியா ஆங்கிலேயர்கள் வந்து குருகுல கல்வியை ஒழிச்சான். நம்ம இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் வந்து குருகுல கல்வியை ஒழிச்சான். எதுக்குன்னா அவன் படிச்சுட்டு போறதுக்காக அவன் கல்வியை கட்டினா இது நம்ம படிக்க கூடாதுன்றதுக்காக குருகுல கல்வியை ஒழிச்சான். படிச்சாங்க. அதனாலதான் எல்லா சமூகத்தினரும் அதான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த அதுக்கு தான் அந்த 2 வீலர் உதாரணத்தை காட்டினேன். அப்போ ஒரு சமூகம் மன்னர்கள் மட்டும் தான் படிச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த பொருட்கள் எல்லாமோ சில சிற்பங்கள் எல்லாமே வந்து மன்னர்கள் மட்டும் தான் கட்டியிருக்கணும். அப்படியா? இல்லையே. உங்களுக்கு வந்து அவங்க அப்பா வந்து அவங்க மகனுக்கு சொல்லி கொடுப்பான். அவன் மகன் வந்து அந்த அதைத்தான் இவங்க வந்து மூட நம்பிக்கைன்ட்டாங்களே ஒரே வார்த்தையில. இப்போ என்னோட அப்பாவை தொழில் எனக்கு கத்துக்கிறது என்னோட உரிமை. அந்த உரிமை ஒன்னது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களே. என்னோட அப்பா தொழில் நான் கத்துக்கணும், அது என்னோட உரிமை. சப்போஸ் எனக்கு எந்த ஒரு நாலேஜ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்னோட குல நாலேஜ் வந்து எனக்கு கிடைக்கும். கரெக்டா? உங்களுக்கு வந்து ஒரு தொழில். இப்போ நான் பானை செய்யறேன், எங்க அப்பா வந்து பானை செய்யறாங்கன்னா நான் அந்த பானை செய்யற தொழில என்னோட உரிமை எடுத்து நான் கத்துக்கிட்டேன்னா நான் வெளியே போய் உழைக்கிறேன், படிக்கிறேன், என்னமும் செய்யறேன். அது எனக்கு செட் ஆகலைன்னா எனக்கு இந்த பானை தொழில் செய்யற தொழில என்னை காப்பாற்றும். அப்போ தமிழக வளர்ச்சிக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சுத்தமா சம்பந்தம் கிடையாது. அதுதான் உண்மை. இது சம்பந்தமா நிறைய ஆர்டிகல் நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன் நான். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இது மக்கள் வந்து நான் சொல்றதை அப்படியே கூட ஏத்துக்க வேண்டாம். நீங்க தேடி பாருங்க நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சியில இருந்தோம். நம்ம கிட்ட இருந்த சித்த மருத்துவம் எங்க போச்சு, நம்ம கிட்ட இருந்த சிற்பக்கலை எங்க போச்சு, நம்ம கிட்ட இருந்த கட்டடக்கலை எங்க போச்சு, நம்ம கிட்ட இருந்த கப்பல் கட்டுமானம் கலை எங்க போச்சு, நம்ம கிட்ட இருந்த கல்வி எங்க போச்சு, நம்ம கிட்ட இருந்த இலவச மருத்துவங்கள் எங்க போச்சு. இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கட்டும். இந்த கேள்வி எல்லாம் யாரை பார்த்து கேட்க சொல்றீங்க? மக்கள் தேடட்டும்ன்றேன். மக்கள் தேடிட்டா மக்கள் நேரடியாவே அரசாங்கத்தை பத்தி கேட்பாங்க. மக்கள் தேடணுங்கிறேன் நான். தேடணுன்றதுக்காக இவ்வளவு சொல்றேன் நான். சரி, ரைட்டு. நீங்க உங்க மக்களே உங்க கருத்தை வந்து நீங்க கமெண்ட்ல தெரியுங்க. இந்த தமிழக வளர்ச்சிக்கு திராவிடம் தான் காரணம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க சொல்ற பதில இருந்து என்ன தெரியுதுன்னா திராவிட கட்சி வந்து தமிழக வளர்ச்சி காரணம் கிடையாது. இது நம்ம இன்னமும் வந்து தமிழர்கள் வேற ஏதோ ஒரு திறமையான ஒரு தலைவர்கள் ஆண்டு இருந்தா தமிழ்நாடு இப்போ இந்தியாவில் நம்பர் 1 இடத்துக்கு வர வேண்டிய தமிழ்நாட்டை தான் இன்னைக்கு வந்து ரொம்ப சீரழிச்சிருக்காங்கிற மாதிரி தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.